எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா சைடு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் ஒன்று வந்தது. சீமந்த ஃபங்க்ஷன் தான். அந்த சீமந்தத்துக்கு போகும்போது எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரரை ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்க்க எங்கள் அப்பா மாதிரியே இருப்பார். எங்கள் அப்பா மாதிரியே ஹைட்டு, வெயிட்டு, கலரு, ரெண்டாவது குணம், வாய்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா மாதிரியே இருக்கும். நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுலேருந்து அவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது எங்கள் அப்பாவே திரும்பி வந்துட்ட மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிது. எனக்கு மட்டும்தான் இப்படி தோண ஆரம்பிச்சுதான்னு எங்கள் அம்மாவையும் கேட்டேன். இல்லை, எனக்கும் தோணுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணுக்கிட்டேயும் காமிச்சேன். அம்மா தாத்தா மாதிரியே இருக்காருமா அப்படின்னு. என் கணவர்கிட்டையும் கேட்டேன் இந்த டவுட்டுக்கு. ஆமாம், என் மாமனார் அப்படியே உரிச்சு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுருவோம். ஆனால் பழைய காலத்தில் எங்கள் அப்பாலாம் எப்படின்னா அந்த கேட்ரிங்காரங்க கிட்டே போய் இவங்களுக்கு இது வைங்க அது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குவாங்க. அதே மாதிரி இவரும் பண்ணார். அந்த பரிமாறுற இடத்துல இவருடைய சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு.